Hello friends, welcome to my channel Happyhomemakerradha. இந்த வீடியோல நாம இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது ஊறுகாய் தொட்டு சாப்பிடுறது வழக்கம் தான். அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுறது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுலயும் இந்த இஞ்சி ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா செரிமான பிரச்சனை சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற சாப்பாடை கெட்ட கொழுப்பா மாத்தாம இருக்கிறதுக்கும் இந்த இஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு திக்கான pan வச்சுக்கோங்க. pan சூடான பிறகு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க எந்த ஊறுகாய் பண்ணாலும் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அந்த ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கணும். இஞ்சியை கண்டிப்பா தோலோட சேர்க்க கூடாது. அப்படி சேர்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கும் போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் இஞ்சி சாப்பிட்றீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபேட்டை கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இஞ்சி சேர்த்துப்பாங்க. பட் ஒரு கட்டை விரல் அளவுக்கு தான் இஞ்சி சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதிகமாகவும் இஞ்சி சேர்த்துக்கக்கூடாது. நான் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. ஏன்னா சரியாக வதங்கலை அப்படின்னா காரம் அதிகமாக இருக்கும், சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக பொடி பண்ணிவிட்டு இதில் நான் தண்ணி சேர்க்காம புளி கரைச்ச தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைக்கணும். இதில் தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் புளி கரைச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கின புளி பேஸ்ட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா அரைக்கும் போது தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சியும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். சேம் அதே பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அது கூடவே சேர்த்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நம்ம நிறையா எண்ணெய் சேர்க்கணும் ஊறுகாய் செய்யும் போது, அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவை கிடையாது. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த எண்ணெயிலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி மிளகா பேஸ்ட்டை நான் இது கூட சேர்க்குறேன். மேக்ஸிமம் நீங்கள் கைப்படாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அடிக்கடி நம்ம கை வச்சு டேஸ்ட்டு பார்க்குறது, அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கை விட்டு எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த எண்ணெயை கூட பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். நம்ம ஊறுகாய் பண்ணும்போது ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும், ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. இதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த எண்ணெயை ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிக்கும். வெளியில் ஃபுல்லாக மேலே வந்துடும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே. அது வரைக்கும் நம்ம இதை லைட்டாக இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ். இது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணி கொடுக்கும் ஊறுகாவுக்கு. ஒரு பேன் வச்சு
ஹீட் ஆன பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டா போதும். கடுகு வந்து பொரியும் போது எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடானா போதும். அப்படி இல்லைன்னா ஊறுகாய் ஃபுல்லாக கசக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில். நீங்கள் பெருங்காயம் சேர்க்கல, பெருங்காயம் கட்டி சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து சேர்க்கும் போதே பெருங்காயத்தையும் வறுத்து இது கூட சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை நான் இது கூட சேர்க்குறேன். இது சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த புளிப்போட டேஸ்ட்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கும், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதை நம்ம கிளறி விடும்போது அந்த பேனில் ஒட்டாத மாதிரி இருக்கும். நம்ம அல்வாலாம் செஞ்சோன்னா எப்படி அந்த லாஸ்ட்டில் கன்சிஸ்டன்சி ஒட்டாமல் வருமோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ அது மாதிரி வந்ததும் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து எந்த இதில் எடுத்து வைக்கிறீங்களோ அதில் எடுத்து வைங்க. பீங்கான் அப்படி இல்லை கிளாஸாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆறுறதுக்கு முன்னாடியே எடுத்து வைக்கிறேன். பட் நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து ஊறுகாவை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.